வணக்கம் அன்பு சொந்தங்களே. இன்னும் ஒரு இப்போது 2.0 செய்திகளில் உங்களை எல்லாம் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. கடந்த 10ஆம் தேதி அன்று முதலமைச்சர் ஜெயலலிதாவுடைய உடல்நலம் குறித்து அப்பல்லோ மருத்துவமனை கடைசியாக ஒரு செய்தி குறிப்பை வெளியிட்டது. அது தமிழ்நாடு அரசின் செய்தி பிரிவு வழியாக ஊடகங்களுக்கு வழங்கப்பட்டது. அதற்கு பிறகு இப்போது ஒரு வார காலமாக முதலமைச்சர் ஜெயலலிதாவின் உடல்நலம் பற்றி அப்பல்லோவுடைய மருத்துவ செய்தி குறிப்புகள் எதுவும் வழங்கப்படவில்லை. இருந்தாலும் முக்கிய பிரபலங்கள், ரஜினிகாந்த் உள்ளிட்ட பிரபலங்கள் முதலமைச்சருடைய உடல்நலம் பற்றி நேரில் விசாரிப்பது பற்றிய செய்திகளை செய்தி சேகரிப்பாளர்கள் வழங்கி வருகிறார்கள் என்கிற அடிப்படையில் அவருடைய உடல்நலம் தொடர்ந்து முன்னேறி வருகிறது. அதே போல அதிமுகவுடைய செய்தி தொடர்பாளர்களில் ஒருவரான பொன்னியின் போன்றவர்கள் அவ்வப்போது வழங்குகிற செய்திகள் என்பவை தான் இப்போதைக்கு இருக்கிற முதலமைச்சருடைய உடல்நலம் குறித்த அப்டேட்டாக இருக்கின்றன. இன்னொரு பக்கம் ஏற்கனவே முதலமைச்சருடைய உடல்நலம் குறித்து வதந்திகளை பரப்பியவர்கள் 7 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். கைது செய்யப்பட்டதற்கு எதிர்க்கட்சி தலைவர் மு.க.ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். திமுக சார்புடைய சமூக வலைதளங்களில் மிகவும் துடிப்போடு செயல்பட்டு வருகிறவர்கள் குறிவைக்கப்படுகிறார்கள் என்கிற ஒரு குற்றச்சாட்டை திமுக தலைமை ஏற்கனவே எழுப்பி இருக்கிறது. இந்த தகவல்களை சேர்த்து பார்க்கும்போது ஏற்கனவே இப்போது 2.0 செய்திகளில் சொன்னது போல இந்த வதந்திகள் பெரும் அலை அலையாக பரவிய போது காவல்துறை அதை மட்டுப்படுத்தவோ கட்டுப்படுத்தவோ தவறிவிட்டது என்பதுதான் உண்மை. இப்போது காலதாமதமாக அவர்கள் எடுக்கிற நடவடிக்கையால் கருத்து சுதந்திரத்திற்கு எதிராக தமிழக அரசு செயல்படுகிறது என்கிற ஒரு பொது கருத்து பரவி வருகிறது. எப்போதுமே காவல்துறை செய்ய வேண்டிய நேரத்தில் செய்ய வேண்டிய கடமையை செய்யாமல் காலதாமதமாக இதை போன்ற நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் போது அது அரசை பற்றின எதிர் கருத்தையே உருவாக்குகிறது. அது மட்டுமல்ல, இது தேவையற்ற ஒரு எதிர் விளைவை தான் உருவாக்குகிறது என்கிற அடிப்படையில் இது போன்ற வதந்திகளை பரப்பியவர்களுக்கு எச்சரிக்கை கொடுத்து அவர்களை விட்டு விடுவது நலம். இதுபோல அவர்களை கைது செய்து தமிழ்நாடு எப்போதுமே கருத்து சுதந்திரத்தை மதிக்காத ஒரு மாநிலம் என்கிற ஒரு கருத்து உருவாவதற்கு தமிழக அரசு காரணமாக இருக்கக்கூடாது. அதற்கு தமிழக காவல்துறையும் காரணமாக இருக்கக்கூடாது என்பதை மீண்டும் இப்போது 2.0 செய்திகளில் பதிவு செய்கிறோம். இன்னும் ஒரு இப்போது 2.0 செய்திகளில் விரைவில் சந்திப்பு நண்பர்களே. நன்றி, வணக்கம்.